ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு நாள். எங்கள் வீட்டில் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா வீட்டில் விசேஷமாக வந்து செய்வாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க. வந்து இந்த வீடியோவில் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் போல் தான் வந்து நான் பூஜை வந்து செய்வோம். பூஜை சாமான்லாம் வந்து ஆல்ரெடி நேற்றே வந்து கழுவி வச்சுருந்தேன். பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வச்சுக்கிறேன். வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அன்றைக்கி நம்ம இந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைந்த பௌர்ணமி அன்றைக்கி இந்த பூஜை பண்ணோம்னா நம்ம எல்லா நினைத்த காரியங்களும் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டால் நடக்கும். மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம வணங்கும்போது அது கண்டிப்பாக வந்து குலதெய்வம் வந்து நிறைவேற்றி வைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஷ்ட தேவதைகள், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே அன்றைக்கி வந்து நம்ம வந்து பூஜை பண்ணால் நம்மளுக்கு வந்து செல்வ வளங்கள் வந்து அதிகரித்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கும்போது மகாலட்சுமியின் அருள் வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. வருஷத்தில் வர ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் இப்படி தான் வந்து வழிபாடு செய்வோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைத்து தான் வந்து வழிபடுறேன். ஏன் பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட வந்து குலதெய்வம் ஃபோட்டோ வந்து கிடையாது. அதனால் நான் கலசம் வச்சு தான் வழிபடுறேன். எப்போவுமே வந்து நான் வந்து தட்டு கீழே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி அர்ச்சனை வச்சு தான் விளக்கேற்றுவேன். அப்போ தான் வந்து மகாலட்சுமியின் கடாட்சம் வந்து நிறைஞ்சி இருக்கும்னு சொல்லுவாங்க. அர்ச்சனை மேலே ஒரு வெள்ளி காயின் வச்சுட்டு அது மேலே விளக்கு வச்சா இன்னுமே ரொம்ப விசேஷம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலையில் என்னன்னு பார்த்திங்கன்னா நிலைவாசல் தான். தெய்வங்கள் வந்து வாசல் வழியாக தான் வருவாங்க. அதனால் நம்ம நிலைவாசலை வந்து அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும். எப்போவுமே வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வாசக்கால் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் இறது ரொம்பவே வழக்கம். அன்றைக்கி வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம். நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். அழகாக வந்து ஒரு கோலமும் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூ போடணும். சாமி படங்களுக்கு அழகாக பூவெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன். நான் வந்து குலதெய்வத்துக்கு அடுத்து வந்து ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் தான். அவருக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்குக்கெலாம் எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கலசம் அலங்காரம். சின்ன ஒரு கலச சொம்பு பித்தளையில் எடுத்திருக்கேன். பட்டை இட்டு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன். கலசத்தில் நிரம்ப தண்ணீர் விட்டுக்கிறேன். 1 ரூபி காயின் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், குங்குமம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. லெமனும் சேர்த்துக்கிறேன். இலையும் வேப்பிலையும் சேர்த்து வச்சுட்டு பூ அலங்காரம் பண்ணிவிட்டு கலசத்தை அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய குலதெய்வ கலச சொம்பு ரெடி பண்ணிட்டேன். வந்து பூஜை வந்து தொடங்க வேண்டியது தான். 2 பக்கமும் நிலைவாசலை நான் விளக்கேற்றிடுறேன். விளக்கேற்றதுக்கு முன்னாடி வெளியில் நிலைவாசலில் முதல் வந்து விளக்கேற்றிட்டு தான் உள்ளே வந்து விளக்கேற்றணும். இப்போ வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றிடுறேன். முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து குலதெய்வம் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வந்து விளக்கேற்றணும். தெய்வத்தை மனதார வேண்டி நான் விளக்கேற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய இஷ்ட தெய்வதைகள் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் நான் வந்து விளக்கேற்றிக்கிறேன். குடும்பத்தில் சந்தோஷம், ஆரோக்கியம், நிம்மதி, கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கணும், நிலைத்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். எல்லா சாமி விளக்குகளும் ஏற்றிட்டு அழகாக வச்சாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு பழங்கள் எல்லாமே வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய நெய்வேத்தியம் என்னென்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், பாயாசம், வடையெல்லாம் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு இலையும் போட்டு நான் பிரசாதங்களும் வந்து வச்சிடுறேன். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு படைக்கலாம். அழகாக படையலும் போட்டாச்சு. எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நிலைவாசல்லேருந்து நம்மளோட பூஜையை வந்து தொடங்கலாம். நிலைவாசல்லேருந்து தூப ஆராதனைகள்லாம் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிடுறேன். உள்ளே வந்து எல்லா படங்களுக்கும் வந்து தூப ஆராதனை காமிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்னுடைய கற்பூர ஆரத்தி தான் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். நிலைவாசலில் முதல் வந்து நம்மளோட தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்கி உள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட பூஜை ரூமில் சாமி கும்பிடணும்.
இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் அழகாக வந்து கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சிட்ருக்கேன். சித்ரா பௌர்ணமி இந்த வெள்ளிக்கிழமையில வந்தது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். அதனால் விடாமல் நீங்களும் வந்து பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் அழகாகவும் இந்த வந்து பூஜையை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் சித்ரா பௌர்ணமி இப்படி தான் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் மன திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.